ஹாய் ஹலோடா ஆர்மிஸ் வெல்கம் டு ட்ரீம் வேர்ல்ட் வித் 7 கிங்ஸ். அண்ட் என்னடாவது நம்ம சேனல் ஏதோ புது வாய்ஸ் கேட்குதுன்னு பார்க்காதீங்க. நான் வந்து நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன் அண்ட் ஐம் ஜேபி. அண்டு பேச எதுவும் இன்ட்ரோலாம் இல்லைடா என்னை பற்றி. அண்டு தேங்க்ஸ் டு மை ஆல் அக்காஸ் இந்த சேனலை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கல. நானும் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்தேன். அண்ட் இன்ஸ்டாவில் சேட் பண்ணேன். அப்படியே வந்து சேட் போக போக சேனலில் ஜாயின் ஆகிட்டேன். ஸோ தேங்க்ஸ் டு மை ஆல் அக்காஸ், நிம்மி அக்கா, மோகனா அக்கா, எம்சி அக்கா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு வீடியோக்குள்ளே போகலாமா? அண்டு இன்றைக்கி வந்து என்ன ஒன் ஷாட் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிம் டேயாங்க்கு ஒரு ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். ஸோ ஆக்னி நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 இயராக வந்துட்டு ஒருத்தர் ஒன் சைடாக லவ் பண்ணுறீங்களா? பைத்தியக்கர்த்தனமான லவ். கிம் டேயாங் தான், வேறு யாரும் இல்லை, உங்களோட சோஷியல் ப்ரொஃபஸர். இப்போ வந்து நீங்கள் 8th படிக்கிறீங்க, 8th 7th வந்துட்டு எக்கமக்கா அப்படி ஒரு லவ்டாக அப்படியே வந்துட்டு அவர் பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ லவ் பண்ணுவீங்க. அட்டன்ஸ் 100% இருப்பீங்க. அதுக்கு ஒரே ரீசன் டேயாங் சார் மட்டும்தான். அண்டு டேயாங் வந்துட்டு உங்களோட சோஷியல் ப்ரொஃபஸர். போக போக அப்படியே ஸ்டோரியில் பிக்கப் பண்ணிக்கலாம். வாங்கடா உள்ளே போகலாம், ஸ்டோரியில் போகலாம். அண்ட் வந்துட்டு அதுக்கு முன்னாடி இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே வந்துட்டு அக்னி நீங்கள் தான் வந்துட்டு அவசரமாக எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சுட்டு அப்படியே டேபிளில் கொண்டு வந்து அவசரமாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கிம் டேயாங் கீழே இறங்கி வராரு. இறங்கி வந்துட்டு அவர் பாட்டு உட்காந்து சாப்பிட்ருக்காரு. ஒரே ஒரு வாய் தான் வாயில் எடுத்து வைக்கிறார். எடுத்து வச்ச மறு நிமிஷம் போலிட்டு உங்கள் கண்ணத்தையும் ஒரு அரை விழுகுது. உங்களுக்கு அரைஞ்சிட்டு அறிவு இருக்கா உனக்கெல்லாம்? கேவலம் ஒரு சாப்பாடு கூட நல்லா பண்ண முடியல, நீ இதெல்லாம் இதுக்கடி வாழ்கிற, ஏன்டி ஏன் சொல்லி தொலைற சின்ன நம்ம சொல்லிட்டு உங்களை தள்ளி விட்டு அவர் பாட்டுக்கு போய் ஹேண்ட் வாஷ் பண்ணுறாரு. நீங்கள் கீழே வந்துட்டு அழுதுட்டு இருக்கீங்க. அவங்க கண்ணு ஃபுல்லாக டிஎஸ் மட்டும் தான் வருது. அப்படியே அழுதுட்டு போது அவர் கண்டுக்கே அவர் பாட்டுக்கு வந்து கிளம்பி அவர் ஒர்க்குக்கும் போயிட்டார். ஸோ டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு, கிளம்பிட்டார். அண்ட் நீங்கள் அழுதுட்டு அவர் கீழே தள்ளி விட்டுருப்பார் பிளேட்டை. ஸோ அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சிங்க்லலாம் வந்துட்டு போட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சாப்பிடணும் எதுவும் இல்லை, வந்து அமைதியாக சோஃபாவில் உட்காந்து யோசிச்சு பார்க்குறீங்க. அன்றைக்கி இப்படி நான் கொஞ்சம் யோசித்து முடிவு எடுத்திருந்தேன்னா இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்காது. தப்பு பண்ணிட்டேன் அக்னி அவங்க சொல்லி யோசிச்சு பார்க்குறீங்க. வாங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு இருந்தலாம். அண்ட் இப்போ நீங்கள் 8th படிச்சிருக்கீங்க. ஸோ உங்களோட ஸ்கூலோட ஆனுவல் டேயில் ஃபுல்லாக டான்ஸ்லாம் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்களும் வந்து ஒரு டான்ஸில் சேர்ந்துருப்பீங்க. ஸோ டான்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு கீழே இறங்கி வரீங்க. ஸ்டேஜ் விட்டு இறங்கி வந்துட்டு அங்கே டேயாங் சார் தான் நிற்கிறாரு. ஸோ டேயாங் சார்கிட்ட போயிட்டு நின்றுட்டுருக்கீங்க நீங்கள். வாங்க, நீ என்ன வேணும்? சார் உங்கள்கிட்ட நான் சொல்லணும். சொல்லு. அப்புறம் டான்ஸ் நல்லா பண்ணேன், சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் சார். என்னென்னா வந்துட்டு நான் 7th ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஜாயின் பண்ணப்போ தான் நீங்கள் இங்கே ஒர்க் வந்தீங்க, ஞாபகம் இருக்கா? இருக்குது, ஜஸ்ட் 1 இயர் தான் ஆச்சு. அப்போ தான் எனக்கு உங்களை பிடிக்கும் சார். அக்னி சார் பொறுமையாக கேளுங்க, எனக்கு அப்போத்துலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் பட் நான் வந்து சும்மா சைட்டு க்ரஷ்ன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு ஸ்டேஜுக்கு வரமா வந்துட்டு எனக்கு உங்கள் மேலே ரொம்ப லவ் வந்துடுச்சு. அது எந்த ஸ்டேஜ் அப்படின்னா அக்னி கெட் லாஸ்ட். சார் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கெட் லாஸ்ட் அப்படிங்கிறாரு அவர். பட் நீங்கள் போகல, அங்கேயே நின்றுருக்கீங்க. அங்கேயே நின்றுட்டு சார் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுங்க சார். ஒரு 2 days வந்து நீங்களும் லீவு, அட் டைம் சேம் மேக்ஸிமமும் லீவு. அப்போ வந்துட்டு ஸ்கூலில் ரூமர் போயிட்டு இருந்துச்சு, நீங்களும் அவங்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு. அது ரூமர் என் காதுக்கு வந்துச்சு. பட் நான் நம்பலை. ஆனால் நீங்கள் லீவ் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே வரும்போது மேக்ஸிமஸ் நீங்கள் பேர் ஒன்றா வந்தீங்க. நிஜமாக அந்த இடத்துல உடஞ்சிட்டேன் சார். அவ்வளோ அழுதேன் அன்றைக்கி, நாள் ஃபுல்லாக அழுதேன். கொஞ்சம் கூட கிளாஸ்லேயோ இல்லை ஈவன் நான் சாப்பிட கூட இல்லை, அந்த அளவுக்கு அழுதேன். எனக்கு ஏன் அவ்வளோ அழுக வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ஆனால் ரொம்ப அழுதேன். ஈவினிங் மேக்ஸ் ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சு, அட்டன் பண்ணேன். சும்மா அட்டன் பண்ணுவோமேன்னு பண்ணேன். அப்போது மேக்ஸ் மிஸ்ஸோட ஃபோன் வால்பேப்பர் பார்த்தேன், அவங்க மேரேஜ் ஃபோட்டோ அவங்களோட ஹஸ்பண்டோட. அப்போ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஈவன் நான் மார்னிங்லேருந்து எவ்வளோ அழுதணும் அதை விட பல மடங்கு ஹாப்பியாக இருந்துச்சு. அது ஏன்னு எனக்கே தெரியல, ஆனால் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ புரிஞ்சுது உங்கள் மேலே இருக்கிறது ஜஸ்ட் எனக்கு சைட்டோ க்ரஷோ இல்லை லவ்னு. அக்னி சார் ஒரே நிமிஷம் சார். இப்போ வரைக்கும் என்னை மாற்றிக்கல சார். அந்த 1 இயராக நான் உங்களை 1 சைடாக லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஐ லவ் யூ சொன்னால் புரிஞ்சு கொண்டாந்து சொல்லிட்டு பொல்லின்னு ஒரு அரை நீங்கள் கண்ணத்தை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் அழுதுட்டு ஓடி வந்துட்டீங்க. எதுவும் பேசவும் இல்லை அவர்கிட்ட அதுக்கு மேலே. ஸோ அதுக்கப்புறம் வந்து தேங்க்ஸ் சார் மொத்தமாக வந்துட்டு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அப்படியே டோட்டலாக அவங்களை அவாய்ட் பண்ணியிருப்பார். கொஞ்சம் கூட பேச மாட்டார், பார்க்க மாட்டார், எதுவுமே பண்ணாமல் ஃபுல்லாகவே அவங்களை அவாய்ட் பண்ணியிருப்பார். நீங்களும் வந்துட்டு ரொம்ப பிரேக் ஆனாலுமே வந்துட்டு வெளியே சும்மா காமிச்சிப்பீங்க, லைக் அவர் மேலே ஃபீலிங்ஸ்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளுக்குள்ள வந்து அப்படியே அந்த லவ் வச்சுருக்கீங்க. அந்த ஃபீலிங்ஸோடு அந்த லவ் அப்படியே தான் இருக்குது. யார்ட்டையுமே சொல்லலை, நம்ம லவ்லாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சுருக்கீங்க. லவ்லாம் இல்லை அப்படி மாதிரி. அவரும் வந்துட்டு அதை நம்பிட்டார் ஓரளவுக்கு. இப்போ 12th நீங்கள் பழகுறீங்க, அப்படியே வந்து 3 years பாஸ் ஆகிடுச்சு. 3 years பாஸ் ஆகி 12th படிச்சுட்டு இருக்கீங்க. இந்த 3 yearsல வந்துட்டு மொத்தமாக 4 years 7th லவ் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப இன்னும் லவ் அதிகமாகிட்டே இருக்குது. அவருக்கு மேரேஜும் ஆகலை.
அண்டு இந்த விஷயத்த மறந்துட்டேன்டா நான் வந்துட்டு. இவங்க 2 பேத்துக்குமே இந்த ஏஜ் கேப் ரொம்ப அதிகம். ப்ரொஃபஸர் அப்படிங்கும்போது அதிகமாக தான் இருக்கும். ஸோ 2 பேத்துக்கு வந்துட்டு 16 இயர்ஸ் ஏஜ் கேப். ஓகேங்களா. அவர் வந்துட்டு மேரேஜும் பண்ணிக்கல. இவ்வளோ ஏஜ் ஆகி அந்த மேரேஜும் பண்ணிக்கல அப்படிங்கிறதுனால உங்களால் அவர் விடவும் முடியல. ஸோ அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கு. அப்போ 12th வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. ஸோ டேங் சார் தான் வந்துட்டு இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. லைக் பார்த்துக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க. படித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேராக கிளம்பும் போது நீங்கள் மட்டும் கிளம்பல, உக்காண்ட்ருக்கீங்க. உங்கள் கூட 2 பொண்ணுங்க உக்காண்ட்ருக்காங்க. அப்போ அவரும் வந்துட்டு டைம் பார்க்கலான்னு வெளில அடிச்சிருச்சு. ஓகே கேர்ள்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் எந்திரிக்கும் போது நீங்கள் ஏன் சார் ஒரு நிமிஷம் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த 2 பொண்ணுங்க கிளம்பி போயிடுச்சு. அவர் பேசோட நம்ம அப்படியே வெளியே போகிற மாதிரி போகிறாரு. பட் நீங்கள் வந்துட்டு அவர் நிப்பாட்டி வச்சுட்டீங்க. சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுட்டீங்க. என்ன வாட் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடிட் வராது அவ்வளோ கோவத்தில். நீங்கள் வந்து எதுவுமே பேசல. டப்புன்னு ஃபேஸில் ஒரு ஸ்ப்ரே அடிச்சிடுங்க. அவர் மயக்க மட்டும் அங்கேயே விழுந்துட்டார். ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்க, டப்புன்னு போய்ட்டு டோரெலாம் லாக் பண்ணிட்டீங்கடா. டோரில் லாக் பண்ணிட்டீங்க. லாக் பண்ணிட்டு நீங்கள் மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்க திருத்தனமாக திட்டுக்குட்டு. ஸோ அப்படியே ஃபோன் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வெளியே டோரில் லாக் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவரும் வந்து டோரெல்லாம் லாக் பண்ணிட்டா. ஸோ ஸ்கூலோட வாட்ச்மேன் வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா எல்லா டோரும் லாக் ஆகிற பார்த்துட்டு ஸ்கூலையும் லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் நீங்கள் அங்கேயே தான் இருக்கீங்க. நீங்கள் அப்போ வந்துட்டு கூட்டுத்தனமாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவரோட ஷர்ட்டை கழட்டிடுறீங்க. நீங்களும் வந்துட்டு உங்களை லைக் இன்டிமேட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க. லைக் பொட்டெல்லாம் அடிச்சு விட்டுட்டு தலையெல்லாம் கழிச்சு விட்டு அந்த மாதிரி வந்துட்டு ரெடி ஆகிட்டீங்க. ஸோ இந்த டோரை வந்து நீங்கள் உள் பக்கமாக லாக் பண்ணிட்டீங்க, வெளி பக்கமாக லாக் ஆகி தான் இருக்குது. ஜன்னல் ஃபுல்லாக சாத்திட்டு அங்கேயே படுத்துட்டீங்க நைட்டு. ஸோ நைட் ஃபுல்லாக பாஸ் ஆகுது. இப்போ நீங்கள் அவர் தோல் மேலே செஸ்ட் மேலே படுத்துட்டு நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கு தெரியுது சார், பட் எனக்கு வேறு வழி தெரியல. நான் உங்கள்கிட்ட இந்த 3 வருஷமாக கெஞ்சல எவ்வளோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் நீங்கள் இறங்கி வர மாதிரி தெரியல. என் மன்னிச்சிருங்க, இதுதான் என்னோடய கடைசி வழி. எனக்கு தெரியும் இது உங்களுக்கு ஹர்ட் ஆகுன்ட்டு, ஆனால் காலப்போக்கில் மறந்துடுவீங்க சார். நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக மாறிடுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களை மாற்றிடுவேங்கிற நம்பிக்கை என் மேலே இருக்குது. ஐ எம் சாரி அது மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் கலந்து ஒரு ட்ராப் டியர் வருது, அதை தொடச்சி விட்டுட்டு அப்படியே படுத்துட்டீங்க. அப்படியே மார்னிங்கே ஆகுது. மார்னிங் வந்துட்டு வெளியே டோர் திறப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி 2 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து டோர் திறக்கிறாங்க. ஆனால் பார்த்தா உள்ளே லாக் போட்டிருக்கு. ஸோ தட்டுறாங்க, யாருமே திறக்கல. அப்படிங்கும்போது ஸ்டாஃப்ஸ் வராங்க. 2 ஸ்டாஃப்ஸ் அப்போ தான் ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க ஸ்டாஃப்ஸு ஸ்டூடெண்ட்ஸு ஒருத்தராக தட்டி பார்க்குறாங்க. நீங்கள் வந்து திறக்கவே இல்லை, உள்ளே தான் இருக்கீங்க. அண்ட் டேங்க்கும் வந்துட்டு அந்த மயக்க மருந்து எஃபெக்ட் வந்துட்டு அப்போ தான் லைட்டாக கலையிற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு 5 to 10 மினிட்ஸில் ஒரு டோர் ஓப்பன் ஆகல. அப்படிங்கும்போது பார்ப்பாங்கன்னு சொல்லி நினைப்பேன். இந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்க வர்றக்கும் டேங்க் முடிக்கிறக்கும் கரெக்டாக இருந்துச்சு. வந்துட்டு நின்று தட்டிகிட்டு இருக்காங்க. டேங்க் சார் முடிச்சுட்டு என்னாச்சு அக்னி என்ன பண்ணி வச்சேன் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கோவத்தில் கத்துறாரு. நீங்கள் எதுவுமே சொல்ல டப்புனு போய் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டீங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே நின்று அழுதுட்டு இருக்கீங்க. அப்படியே செம்மையாக தேம்பி அழுதுட்டுருக்கீங்க. அக்னி நிறுத்தி இப்போ எதுக்கு அழுதுட்டுருக்க அக்னி இங்கே அவர் பல்ல கழிச்சு அப்படியே சொல்கிறாரு. ஆனால் அங்கே வந்து எல்லோரும் என்ன நினைப்பாங்க, அது நைட் ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு ஸ்டாஃபும் அந்த ரூமில் இருந்திருக்காங்க. அதுவும் நீங்கள் இந்த மாதிரி அழுதுட்டு அறகுறையாக நிற்கும்போது எல்லோரும் என்ன நினைப்பாங்க. ஸோ உங்கள் நிபத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் போக சொல்லிட்டு உங்கள் நிபத்தை மட்டும் தனியாக ஸ்டாஃப் ரூம் கூப்பிட்டு போயிட்டாங்க. நீங்கள் அங்கே வந்து செம்மையாக அழுதுட்டுருக்கீங்க. நீ நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறீங்க. அவ்வளோதான் வந்த கோவத்துக்கு அரைஞ்சிட்டாரு உங்களை எல்லாத்த முன்னாடி வச்சுட்டு பொருட்டுன்னு. என்ன பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. சார் எடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் மிஸ் எழுந்துச்சு வராங்க. ஸோ பிரின்சிபல் வந்து லேடி ஸ்டாஃப் தான். ஸோ வச்சுறாங்க. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களால் நம்பி வேலை செஞ்சது எனக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பட் டேங் வந்து உங்களையே முறைச்சிட்டு இருக்காரு. என்ன பண்ணிகிட்ருக்க எங்கே நைட்டு நடந்தது அப்படிங்கிறது உண்மையை சொல்கிறேன். கருமம் அதை உங்கள் வாயால் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கழுவி ஊற்றுறாங்க கேவலமாக. அந்த இடத்துல கேட்டு நீங்கள் நின்றுருக்கீங்க. அப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் கால் பண்ணிட்டாங்க அண்ட் போலீஸ்க்கும் கால் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸும் வராங்க, போலீஸும் வராங்க. உங்களுக்கு வந்து 18 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவங்க வந்து ஸ்கூல் வந்து ஒரு வருஷம் லேட்டாக தான் சேர்த்துருப்பாங்க. ஸோ 18 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணுற வயசு தான். ஸோ உங்கள் அம்மாலாம் வந்து தலையிலேயே அடிச்சுட்டு அழுகுறாங்க. பாவி பையன் என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்புறம் என் பொண்ணு உங்கள் ஸ்கூலை நம்பி படிக்க வச்சா இப்படி தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாலாம் நல்லா கிழிக்கிறாங்க. அதே மாதிரி போலீஸும் வந்துட்டு டேங்க் ரொம்ப அப்படியே அவமானமாக போயிடுச்சு. அவருக்கு மொத்த காண்டும் உங்கள் மேலே தான் இப்போ திரும்புது. அப்போ தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ ஜெயிலெலாம் போட வேணாம், ஆனால் இவன் மேலே கேஸும் கொடுக்க மாட்டேன், இவன் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. போலீஸுங்களை பார்த்துட்டு உனக்கு ஓகே அம்மா உன் லைஃபே போய் நல்லா யோசிச்சுக்கோ, உன்னை இப்போவே ரேப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது உன்னோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆஃப்டர் மேரேஜ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன். எனக்கு அதெல்லாம் பரவாயில்ல சார், நான் இவரே மேரேஜ் பண்ணிக்கிறேன். இவர் கூட நான் ஒரு நைட் இருந்துட்டேன், அதே மாதிரி நான் இன்னொருத்தர்கிட்ட போக முடியாது. ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கணும். அந்த மாதிரி ஏமா நல்ல பொண்ணுலாம் வந்து இந்த மாதிரி கிட்ட மாட்டுறீங்க. சரி ஓகே மேரேஜ்லாம் பண்ணிக்கிறோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து உங்களுக்கு மேரேஜுக்கும் ஏற்பாடு பண்ணி மேரேஜும் ஆயிடுச்சு. ஏங்க வந்து உங்கள்கிட்ட தாலி கட்டிட்டாரு.
தாலி கட்டும்போது முறைச்சி தான் கட்டுறாரு. கட்டி முடிச்சுட்டு அண்ட் அவங்க அம்மாலாம் வந்துட்டு அங்கேயும் செம்மையாக கதறி எழுதுறாங்க. எங்கள் அப்பாவும் அதே மாதிரி தான். அப்பா அழுகலாம் இல்லை, ஆனால் வந்துட்டு ரொம்ப திட்டுறாரு. லைக் பொண்ணு இந்த மாதிரி வளர்த்து வச்சுருக்காருன்னு சொல்லி உங்கள் அம்மா திட்டுறாரு, ப்ளஸ் தேங்காய் திட்டுறாரு, உங்களுக்கு திட்டுறாரு, திட்டிகிட்டே இருக்காரு. ஸோ உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு இல்லையா, அப்படியே வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் உங்கள் அப்பா வந்துட்டு உங்கள் அப்பாவுக்குலாம் கோவம் உங்கள் மேலேயும் இருக்கா, ஸோ அங்கேயும் அமுச்சிட்டாங்க. என் கூடயே போ அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டாங்க. நீங்களும் வந்துட்டு அங்கேயே டேன் கூடயே போகிறீங்க. அது டேன் வந்து டெய்லியும் பைக்கில் தான் வருவார். ஸோ பைக்கில் தான் பைக் இருக்குது. பைக்கில் ஏறி உட்காரங்க பின்னாடி அவர் தோல் மேலே ஜஸ்ட்டு கை தான் வச்சுருப்பீங்க. அதுக்கு முறைக்கிறாரு, விட்டால் பாலே எரிச்சு கொண்டு போடுவாங்களே அப்படி முறைக்கிறாரு. டப்புன்னு கையை வைந்து எடுத்துட்டீங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸ்கூல் விட்டு வெளியே வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்தோடனே பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டார். நிறுத்திட்டு இறங்குடி, நீங்களும் அப்படி தான் இறங்கி நிற்கிறீங்க. ஏன்டி இவ்வளோ நெஞ்சில் திறந்தா உனக்கு சொல்லி உங்கள் முடியை பிடிச்சி எடுக்கிறாரு. அது ஆக்சுவலி கொஞ்சம் ரோடு மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் தள்ளி வந்து நிறுத்திப்பார். ஸோ ரோடெல்லாம் இல்லை, உங்கள் முடியை பிடிச்சி எடுக்கிறாரு. எனக்கு எவ்வளோ நெஞ்சு திறந்துருந்தா சார் வலிக்குது சார் வலிக்குது சார். சாரா நேற்று நைட்டு இங்கிரி போச்சு இந்த மாதிரி பற்றி என்ன பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிறாரு. நான் என்ன பண்ணேன், தென்னாமட்டா பேச பல்லிட்டு இன்னும் நீங்கள் அரை வாங்கிட்டே இருக்கீங்க. ஸோ மறுபடியும் அரைஞ்சிட்டு என்ன ஹாப்பியாக வாழலாம் நினச்சி பண்ணியோ காமிக்கிறீங்க, உங்களுக்கு ஹெல்லுனா என்னென்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவீங்க. நீங்கள் வந்துட்டு உட்காந்துட்டீங்க பைக்கில். பயமாக தான் எந்தடா இது தால் கட்டு முடித்த உடனே வந்துட்டு இப்படி தூக்கு ஏற்றுற மாதிரி பேசுகிறானேன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் வந்துட்டு பயத்தை மூஞ்சியெல்லாம் காமிக்காமல் நீங்கள் ஏறி உட்காந்துட்டீங்க. அவரும் வந்துட்டு உங்களை கூப்பிட்டு போயாரு, வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் அவர் மட்டும்தான் வீட்டில், வேறு யாருமே இல்லை. அம்மா இல்லை, அப்பாவும் இல்லை, 2 பேரும் இல்லை அவருக்கு. ஸோ அவர் மட்டும்தான். அப்படிங்கிறனால வீட்டுக்கு உங்களை கூப்பிட்டு போகிறாரு. போனோடனே உங்கள் முடி முடிச்சு தள்ளி விடுறாரு. போய் டப்புன்னு சோஃபா தான் அடிச்சிட்டிங்க. இது இந்த மாதிரி காட்டு மாதிரி தான் நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறீங்க. போட்டுன்னு ஒரு அரை அடையிறாரு. இங்கே பாரு, இந்த எதிர்த்து பேசுகிற மேலே மாதிரிலாம் என்கிட்ட வேணாம், அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் கிளம்பிட்டேரு, இல்லை உண்மையாக இருக்கிறதா இருந்தால் மட்டும் என் கூட அப்படிங்கிறாரு. நீங்கள் கப்பச்சிடம் ஆகிட்டீங்க, எதுவுமே பேசலை. என்னடி பண்ணி வச்சுருக்கேன், என்ன பண்ணி வச்சுருக்கேன், நான் யாரும் தெரியுமா ஃபஸ்ட்டு தெரியும் கிம்ட்டையா வாய்க்கல் பாவின்னு சொல்லிட்டு படுத்துன்னு வர அறையாரு. நீங்கள் கணத்தை பிடிச்சிருக்கீங்க, போடா எனக்கு வாங்கி பழகி போச்சுடா அப்படிங்கிற சொல்லிட்டு கணத்தை பிடிச்சி நின்றுட்டு இருக்கீங்க, எதுவுமே பேசல. ஏன்டி எனக்கு சின்ன வயசில் அம்மா அப்பா கிடையாது. ஒரு ஹோமில் வந்து கஷ்டப்பட்டு படித்து ஒரு நிலைமைக்கு முன்னே வந்து இந்த மரியாதை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகிருக்கும் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா. எல்லாத்தையும் ஒரு செகண்ட் ஆசமாக கேட்டல உன்னை பார்க்கப்பா கிழிச்சாள் சே சொல்லிட்டு அங்கேருந்து டேபிள் தள்ளி விட்டு அவர் பாட்டுக்கு மேலே ரூமுக்கு போயிட்டார். நீங்கள் அங்கேயே இருக்கீங்க. போகலாமா வேண்டாமா, போனால் கற்றுவானோ, பரவாயில்ல போவோம், வாழ்க்கை முழுக்க இதெல்லாம் தாங்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு போகிறீங்க மேலே ஸ்டெப். சரி, ரொம்ப பெரிய வீடுலடா, சின்ன ரெண்டட் வீடு தான். ஸோ வந்துட்டு அங்கே 2 ரூம் தான் இருக்கும். ஒன்று வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூம், இன்னொன்று வந்துட்டு கெஸ்ட் ரூம் மாதிரி 2 ரூம் இருக்கும். அது ஒரு கிச்சன் இருக்கும், ஒரு ஹால், அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்துட்டு தேங்காய் ரூம்குள்ளே தான் போகிறீங்க. உள்ளே போய் நிற்கிறீங்க. அவர் பார்த்தா வாஷ்ரூம் பேப்பர் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு படுத்து வரட்டும், நம்மளும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுருக்கீங்க. அமைதியாக நின்றுருக்கீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே டவரோடு வந்தவர் உங்களை முறை மறைச்சிருக்காரு. என்ன ஹேர் கீப்பிங்க வந்த சார், வெளியே போடி ரூமுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கழுத வச்சு தள்ளாத கூட நீங்களும் வந்து அப்படியே வெளியே வந்துட்டீங்க. ஆத்தி போனால் கடிச்சிடுவானோ, வந்து நாயோட மோசமாக கத்துறான், இல்லை இது நம்ம சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளியே உட்காந்துட்டீங்க. அவர் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வெளியே வராரு. நான் எங்கே இருக்கட்டும், என்னை கேட்டு நான் இந்த வீட்டில் இருக்கான்னு சொல்லுவேன். சார் நான் உங்கள் பொண்டாட்டி, செருப்பு பிஞ்சிடி, உனக்கு செருப்பு பிஞ்சிடும், எனக்கு கட்டுப்பேட்டாத, சிரிச்ச காண்டைக்க முடிச்சு போயிடு அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டு வெளியே போயிட்டார். கிளம்பி போயிட்டாரு. நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க இப்போ வீட்டில். இப்போ என்ன பண்ணுறது, ஃப்ரெஷ்ஷப் ஆக வேணாமா, நமக்கு எதுக்கு நம்ம பசங்க பக்கத்தில் நிற்க போய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. உங்களுக்கு வேறு மாற்று ட்ரெஸ்ஸும் இல்லை. ஸோ வேறு வழி இல்லாமல் டயாங்கோட ஒரு ஷர்ட்டும் வந்துட்டு ஒரு பேண்ட் எடுத்து போட்டுட்டீங்க. அது அவ்வளோ மோசமெல்லாம் இல்லை, கொஞ்சம் லூஸாக இருக்குது ஷர்ட் வந்துட்டு. அந்த பேண்ட்டும் அதே மாதிரி லூஸாக பார்க்க ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ அதை வந்துட்டு எடுத்து போட்டு சமைக்கலாமா, நமக்கு என்ன சமைக்க தெரியும் பெருசா, சரி தெரிஞ்சது பண்ணி வைப்போம், எதுவும் பண்ணாமல் இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணுவோமே, அட்லீஸ்ட் வந்தால் ஏதாவது கத்தா மாதிரி இருப்பாரான்னு பார்ப்போம் நம்ம சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒன்று 2 சமைச்சு எடுத்து வைக்கிறீங்க. ஸோ வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த ஆஃப்டர்நூன் போயிருப்பார். ஸோ இந்த பஞ்சாயத்தெல்லாம் ஓடி இப்படியும் முடிக்கிறதுக்கே ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆயிருக்கும். ஆஃப்டர்நூன் போயிருப்பார். ஈவினிங் ஆகிடுச்சு, நைட் ஆகிடுச்சு, இன்னும் அவர் வரலை. நீங்கள் சமைச்சு முடிக்கிறது கிட்டத்தட்ட நைட் ஆகிருக்கும். ஸோ சமைச்சு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக வெயிட் பண்ணுறீங்க, இன்னும் வரல, மணி 10 ஆச்சு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. ஏன்னாடா அது வரமாட்டாரா சங்கீத ஸ்வரங்கள் அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துருக்கீங்க. ஆனால் இன்னும் அந்த பாடலில் கிட்டத்தட்ட 11:30 மணி. இப்போ நீ அப்படியே படுத்துட்டீங்க. காத்திருந்து காலங்கள் போனது மாதிரி படுத்து தூங்கிட்டீங்க. அவர் அதுக்கப்புறமா பொறுமையாக வராரு. இதோட ஃபுல் மப்பு
நல்லா குடிச்சிட்டு வந்துட்டு கதவை திறந்து அப்படிங்கிற மாதிரி இந்த வடிவேல் சொல்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துட்டு கதவை தட்டிகிட்டு இருக்காரு. எல்லாம் சொல்ல சும்மா கதவை தட்டிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு யார் ஏஞ்சி பார்க்குறீங்க, மணி 11க்கு மேலே ஆயிடுச்சா, யாரா இருப்பான், திருட்டு இருப்பானோ, இது திறக்கலாமா வேணாமா அப்படி மாதிரி இருக்கீங்க. தொடர்ந்து அக்னி நீங்கள் சொல்லிட்டு அவர் கத்துறாரு, ஆத்தி இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறமா குருன்னு போய் கதவை திறந்துட்டு பார்க்குறீங்க. தலைவர் ஃபுல் மட்டை. அவர் தள்ளாடிட்டு வராரு, நடக்கவே இல்லை, தள்ளாடிட்டு வராரு. நீங்கள் அப்படியே அவரையே பார்த்துருக்கீங்க. நல்லா இருந்தாலே நாராசமாக கேட்பான், குடிச்சிட்டு வர வந்திருக்கான், கேவலகரமாக கேட்பானோ அப்படிங்கிற மாதிரி நின்றுருக்கீங்க. அவர் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. ஏண்டி எனக்கு என்னடி பண்ண, நீங்கள் வச்சுட்டு வந்துட்டு பொத்துன்னு உங்கள் மேலே விழுந்துட்டாரு. ஏந்திரி மேலே எதுக்கு என் மேலே விழுந்துட்டு இருக்க, ஏன்டா கேட்க மாட்டேன், நானும் வந்து கிடக்கேன், ஏச்சி எந்திரி நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏச்சியா உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் ஏச்சி என்பேன், நான் சொல்லணும். சீனி எந்திரி, தலையை உட்காந்துட்டு எந்திரிக்கணும் உங்கள் சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. எந்திரிடி சொனையை முடிச்ச நாக்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் நினைக்கிங்க, வெளியே சொல்லலை. ஆனால் மனசுக்கு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படியே பிடிச்சி புஷ் பண்ணி வர்றீங்க. அவர் சைடில் போய் விழுந்துட்டார். ஏஞ்சி நிற்கலை, சைடில் போய் விழுந்துட்டாரு. நீங்களும் வந்துட்டு ஏஞ்சி நிற்கிறீங்க. ஏஞ்சி நின்றுட்டு அவர் கையை பிடிச்சி போய் தூக்குறீங்க. பக்கத்தை குள்ளியாக இருக்கா, யானை கூட கணக்காண்டா சாமின்னு சொல்லிட்டு இங்கே இடுப்பெல்லாம் ஸ்ட்ரெக்சர் பண்ணிட்டு அதுமாதிரி அவன் கையை பிடிச்சி அப்படியே தள்ளாடி தூக்கிட்டீங்க. போராடி அப்படியே பொறுமையாக வந்துட்டு ஸ்டெப் ஏறி கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸ்டெப்பில் எங்கேயாவது கேஸ் தள்ளி விட்டோன்னா அது வேறு உங்களுக்கு ஒரு பக்கம் பையன். அவன் வேறு சும்மா இல்லாமல் நாடிட்டே இருக்கான். ஏன்டா அவன் ஒழுங்காக நடந்து வந்து தொலைடா, இது அறிவு கேட்டவளே, யார் தலை எப்படி வர மாப்பு போட்டுச்சது, ஒன்றும் முடிச்சிடாமல் குடிச்சு போட்டு பேசுகிற பேச்சை பாரு சை நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கூட்டி போய் பெட்லேயே பார்த்துன்னு போகிறீங்க. அவருக்கா கடுப்பாயிடுச்சு, என்னடா இவன் இப்படி ஓவர்டேக் பண்ணிட்டுருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேரை பிடிச்சி டப்புன்னு பெட்டில் அவரும் இழுத்து போட்டாருங்களே. இதுக்கு இது போகிறான்னு சொல்லி கத்திட்டீங்க. ஏன்டி எனக்கு இவ்வளோ கொழுப்பு இருந்தா தென்னாவட்டு இருந்தா உனக்கு கிடைச்சேன்னு சொல்லியிருப்பேன். நான் ரேப் பண்ணாடி சொல்லி, நான் உன்னை ரேப் பண்ணனா சொல்லிடே, நீங்கள் பண்ணலை, அப்புறம் எதுக்கு சொன்னான்னு சொல்லிட்டு முடிய வச்சு எங்கேயும் இழுக்கிறாரு. கையை வலிக்குது. என்னது முடி உனக்கு வலிக்குது, நான் குடிச்சிருக்கேன் நீ குடிச்சிருக்கியா, நான் குடிச்சிருக்கேன் நீங்கள் குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் தான் குடிச்சிருக்கீங்க, குடியாரையும் மோசமாக பேசுகிறேன், ஏன் சொல்ல மாட்டீங்க சொல்லி. நான் ரேப் பண்ணனா பண்ணலை, அப்புறம் என்ன ஹேருக்கு ரேப் பண்ணேன்னு சொன்னேன், நீங்கள் கிடைக்கணும்னு சொன்னேன். ஓ கிடைக்குன்னு சொன்னேன்ல, சரி ஓகே, ரேப் பண்ண எப்படி கூட காமிக்கட்டுமா, இது வாட் என்ன வாட்டு, ரேப் பண்ணால் இப்படி இருக்குன்னு காமிக்கட்டுமா, முதல்ல தள்ளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தள்ளி பார்க்குறீங்க. ஆனால் அவ்வளோ ஸ்ட்ரென்த்துக்கு நீங்கள் தள்ள முடியுமா, சுத்தமாக முடியல. அவர் 2 கையும் அப்படியே மேலே ஹெட்டுக்கு மேலே பின் பண்ணிட்டார். அவ்வளோ தென்னாவட்டம் பேசுகிறல, ரேப் பண்ண எப்படி இருக்குன்னு காமிக்கிட்ட மாதிரி, வேண்டாம் விடுங்க வேண்டாம், தெரியாமல் சொல்லிட்டியா, ஏண்டி கஷ்டப்பட சேர்த்து வச்ச மானம் மரியாதை எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு இங்கே நீ ஹாயாக இருக்கல, ரேப் பண்ண அப்படின்னு காமிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுவார்த்தை பேச விடவே இல்லை. அவர் பாட்டு வந்து செம்ம ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாரு, செம்ம ஃபோர்ஸாக கிஸ் பண்ணி பிடிச்சப்படி அவர் லோயரை பிடிச்சி ஃபைட் பண்ணி இழுக்காரு. அவருக்கு அப்படி வலிக்குது டேன்னு சொல்லி கத்துறீங்க. டே மோன் பண்ணு நல்லா இருக்குது, நைட்டு ஃபுல்லாக இப்படி பார்த்த பாரு, ரேப் பண்ண இப்போ காமிச்சேன்டி ரேப்புன்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலி பாடி எடுக்காரு. ஸோ அவரை நிதாரணமே இல்லாமல் அவர் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஓகேங்களா, அவன் வந்துட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை கிழிக்கிறாரு. லிட்டரலி வந்துட்டு அவரோட ட்ரெஸ் தான். ஸோ அப்படியே உங்கள் ஷர்ட்லாம் கிழிச்சிட்டாரு. ஷர்ட் தானே போட்டிருக்கீங்க, உள்ளே இன்னும் கூட போடணும் ஆக்சுவலி, ஏன்னா அதையும் துவச்சி போட்டிருக்கீங்க இல்லையா. ஸோ அங்கேருந்து ஸ்கூல்லேருந்து டேரெக்டாக வந்தனால யூனிஃபார்மை தாண்டி எங்கிட்ட வேறு எதுவுமே இல்லை ட்ரெஸ்ஸு. அதனால் நீங்கள் இன்னும் கூட போடல, ஃபுல்லாக அப்படியே ஷர்ட்டை கிழிச்சிட்டு அவர் பாட்டுக்கு நெக்கு ஃபுல்லாக பைப் பண்ணி கீஸாக தராரு. படுக்காதீங்க இப்படி கத்துறீங்க. அவர் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டு ஃபுல்லாக பைக் பண்ணி உங்கள் பக்கம் செஸ்ட்டை பிடிச்சி சக் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் இப்படி ப்ரெஸ் பண்ணி அப்படியே கத்த விடுறாரு. உங்களுக்கு ஒரு இடத்துக்கு மேலே கத்தி தொண்டை தனியாக அடி வச்சு போடாட்டே இதுக்கு கத்தனை போடா அப்படின்னு சொல்லி நீங்கள் டயர்டாகி படுத்துட்டீங்க. எதுக்கே டயர்டானா எப்படி குப்பி இன்னும் எவ்வளவோ இருக்கே அப்படிங்கிறாரு. ரைட்டே வேணான்ட்டு எதாவது எதுவும் பண்ணிட்டு வேண்டாம் அப்படிங்கிறீங்க. அவர் கேட்குற மாதிரியே தெரியலையே. அவர் இப்போ நீங்கள் நியூடாக இருக்கீங்க, அவர் வந்துட்டு ஷர்ட் அன்பட்டன் பண்ணிட்டு பேண்ட் மட்டும் போட்டுருப்பாரு. இப்போ பேண்ட்டையும் கழிடார். இப்போ அவருமே நியூடாக இருக்கார். அப்படியே நீங்கள் வேர்ச்சின் கூட பார்க்கல, அதுவும் சின்ன பொண்ணு வரையா. அவர் வந்து உங்களுக்கு 14 வயசு சின்ன பொண்ணு, நீங்கள் சின்ன பொண்ணு கூட பார்க்கல, அவர் பாட்டு இன்செக்ட் பண்ணிட்டாரு. ஸோ செம்ம ஃபோர்ஸ்லாம் உங்களுக்கு அந்த நைட்டு போகுது. சுத்தமாக முடியல, கொத்தமாக அவ்வளோ தூரம் கத்துறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சுத்தமாக ஸ்ட்ரெயினாக அப்படியே படுத்துட்டீங்க. உடனே எனர்ஜியே இல்லை, கத்தவும் முடியாமல் எதுவும் பண்ணவும் இல்லை, அப்படியே படுத்துட்டீங்க. ஆனால் அவர் விட்டுற மாதிரியே தெரியலையே. உங்கள் இன்னும் செம்ம ஃபோர்ஸாக பண்ணிகிட்டே தான் இருக்கார். ஏன்னா அவர் போதையில் இருக்கார், குடிச்சிருக்காரு. ஸோ என்ன பண்ணுறாருன்னு தெரியாமல் ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருக்கார். அவருக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக படுறாரு. கிட்டத்தட்ட இட்ஸ் 4
4 o'clock தாண்டிடுச்சு. நைட்டு ஒரு 12 o'clock மாதிரி பண்ணியிருப்பீங்க. 4 மணி நேரத்துக்கு மேலே வச்சு செஞ்சுருக்காரு. நீங்கள் கான்சியஸாக இருப்பீங்களா? அன்கான்சியஸ் போயிட்டீங்க. ஸோ நீங்கள் அன்கான்சியஸ் இருக்கீங்க, அவரும் ஒரு பக்கம் குடிச்சு போயிட்டு மாட்டேன். அப்படியே மார்னிங் ஆகுது. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 10 o'clock போல் தான் அப்படியே நீங்கள் பொறுமையாக வந்துட்டு அவர் எந்திரிக்கிறாரு. கண்ணை துடைச்சிட்டு, அப்பா என்னம்மா தம்பி தெரியல, என்ன சார் கஷ்டம் தெரியலையே. ஆக்சுவலாக அப்படியே கண்ணு தச்சு உங்கள் சைடில் பார்க்குறாரு. நீங்கள் நியூடாக பார்த்துருக்கீங்க. அவருக்கு ஒரு நிமிஷம் எதுவுமே புரியல. டக்கு அப்போ ரேஸ் பண்ணுறாரு. ஆமாடா சனியை போச்சுட்டு போய் நம்ம ஆயிட்டு பண்ணிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதான் ஸ்ட்ரைக் ஆகுது. நீங்கள் நியூடாக பார்த்துருக்கிறது கூட தெரியல, அதான் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்புறமா நோட்டீஸ் பண்ணுறாரு, தூக்கி வந்து 2 பேரும் நியூடாக பார்த்துருக்கோம். பரவாயில்ல, இதெல்லாம் எனக்கு தேவைதான் சொல்லிட்டு உங்களை பார்க்காரு. ஆனால் உங்கள் பக்கம் ரொம்ப கோவமாக இருக்குது. உங்கள் பாடி ஃபுல்லாக அந்த ஹிக்கீஸு பைட் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் மாறி படுத்திருக்கீங்க, பாடியில் எனர்ஜி இல்லாமல். ஆனால் அவர் அதை பற்றியா கொஞ்சம் கூட கில்ட்டியாவோ எதுவுமே ஃபீல் பண்ணல. இதெல்லாம் தேவைதான் அவங்க சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எழுந்து போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டார். ஒர்க்குக்கு கிளம்பி போயிட்டார். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ரொம்ப லைட்டாக நினச்சிக்கிறீங்க. ஆஃப்டர்நூன் போல் தான் வந்துட்டு அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. உங்கள் பாடியெல்லாம் அவ்வளோ பெயின் ஆகுது. ஏன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்துட்டு கண்ணு செம்ம டேராக இருந்ததுனால கற்றுக்கூட அழ முடியல. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக கத்திருப்பீங்களா, தொண்டை ஃபுல்லாக கையால் உங்களால் பேசக்கூட முடியல. ஸோ அப்படி இருக்கீங்க. எப்படியும் பல்ல கடிச்சு எழுந்துச்சு அப்படியே சைடில் பார்க்குறீங்க. சைட் டேபிளில் வாட்டர் இருக்குது. அதை வச்சு இப்படி பொறுமையாக குடிச்சிட்டு பொறுமையாக அப்படியே பிடிச்சி அப்படியே நடந்து போயிட்டீங்க வாஷ்ரூமுக்கு. வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வந்தால் மறுபடியும் உங்களுக்கு போடுறது ட்ரெஸ் இல்லை. ஸோ டேங்கோட ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டுட்டு கீழே போகிறீங்க. சுத்தமாக நடக்க முடியல. அப்படியே பொறுமையாக எப்படியோ படியோட அந்த சைடெலாம் பிடிச்சிட்டு எப்படியோ சைடில் அப்படியே இறங்கி போயிட்டீங்க. இறங்கி போயிட்டு அப்போவும் அமைதி உட்காரல. சரி ஓகே நம்ம ஹஸ்பண்ட் தானே பரவாயில்ல அப்படிமா சொல்லிட்டு நினச்சிட்டு நீங்கள் போய்ட்டு சமைக்கிறீங்க. ஸோ ஆக்சுவலி வந்து உங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவன் வந்து விட்டு கொடுத்து தருவாது. அப்படி ஒரு இது அவன் மேலே அப்படி ஒரு கண்மூடி தரமான லவ். ஸோ போய்ட்டு அப்படியே சமைக்கிறீங்க. நைட்டு டின்னர் தான் செய்றீங்க. ஆனால் இப்போவே மணி வந்து ரொம்ப ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆகிருக்கும். ஸோ அதனால் சும்மா நீங்கள் மட்டும் நைட்டு நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அதனால் வந்துட்டு கரெக்டாக ஃபஸ்ட் நாள் ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஈவினிங் மேலே நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ நைட்டு டின்னர் குக் பண்ணி வச்சுட்டு வழக்கமாக அந்த டேபிள் மேலே எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணுறீங்க. ஆனால் இன்றைக்கி ரொம்ப லேட்லாம் ஆகல. அவர் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டார். வழக்கமாக வந்துட்டு அதாவது அந்த ஸ்கூல் வந்து விடுற டைம்க்கு முன்னாடியே வந்துட்டார். நீங்கள் மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்கன்னா அது நம்ம ஸ்கூலில் இந்த டைம் விட மாட்டாங்க இவங்க சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காக பார்த்துட்டு சரி ஓகே நம்ம சொல்லிட்டு தண்ணி மூட்டை வந்து அந்த டேபிளில் வைக்கிறீங்க. அவருக்கு வந்த கோத்து அந்த கிளாஸை போய் டப்புன்னு தட்டி விட்டுட்டு உங்கள் ஹேரை பிடிச்சி பள்ளி 2 காலத்துலேயும் அடையாளு. எதுக்கு அடிக்கான்னு தெரியல. என்ன சொல்லி கத்துறீங்க நீங்கள். இப்படி என்னால் இப்போ என் வேலை போச்சு. நீ ஏன்டி என் லைஃப்பில் வந்த இந்த சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ கோவத்தில் போட்டு 2 கலத்தையும் செம்மையாக ஸ்லாப் பண்ணிட்டு உங்களுக்கு கீழே தள்ளி விட்டார் பிடிச்சி. நான் என்னங்க பண்ணேன்னு சொல்லிட்டு கணத்தில் கை வச்சுன்னு கேட்குறீங்க. இப்படி பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் ரேப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ ரேப்பிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த வேலை விட்டு தூக்கிட்டாங்க. உன்னால் எவ்வளோ கெரியரே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவத்தில் பெல்ட் கட்டிப்பார். ஸோ பெல்ட்டை கழட்டிட்டு பெல்ட் உங்களை செம்மையடிக்காது. நீங்கள் கத்தி அழுகுறீங்க. வேணாட்டே ப்ளீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அழுவீங்க. அவர் இதெல்லாம் கண்டுக்கவே அவருக்கு கோவம் தீர்ற வரைக்கும் அடிக்கிறார் போட்டு. கோவம் தீர்ற வரைக்கும் அடிச்சுட்டு ஒரு கடத்தில் அவருக்கே டயர்டாகிடுச்சு. பெல்ட் தூக்கி போட்டு அவர் பாட்டுக்கு ரூமுக்கு போயிட்டார். நீங்கள் இங்கே கீழே ரொம்ப பரிதாபமாக படுத்திருக்கீங்க. அப்படியே பொறுமையாக எழுந்திரிச்சு என்ன பண்ண லவ் பண்ணது குத்தமாக தப்பு நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. நான் இந்த மாதிரி பொய்யா சொல்லியிருக்கக்கூடாது. ஆனால் அதுக்காண்டி இப்படியா ஒய்ஃபுங்கிறது மருந்து என்கிட்ட நடந்துக்கிற பற்றியா சொல்லிட்டு நீங்கள் அழுகிறீங்க. ரொம்ப அழுதுட்டு அப்படியே தேம்பி அழுதுட்டு சரி ஓகே வேறு வழி இல்லை அப்படிமா சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக எழுந்திரிச்சிட்டிங்க. அப்படியே பொறுமையாக நாங்கள் எங்கள் சோஃபாவில் உட்காந்துட்டு எங்கேயும் உங்களுக்கு அழுகு தான் வருது. அப்படியே எங்கள் சோஃபாவில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கீங்க. அவர் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு கீழே வராது. கீழே வந்தோடனே என்னங்க சாப்பிடுவாங்க திருந்திக்க மாட்டல. எனக்கு உன்னை யார் ஏன் ஷர்ட் எடுத்து போட சொன்னா? அவரு என்னங்க ட்ரெஸ்ஸா ஒரு எனக்கு அது ட்ரெஸ் இல்லை, அந்த யூனிஃபார்ம் மட்டும்தாங்க இருக்குது. யூனிஃபார்மோட கூப்பிட்டு வந்துட்டீங்க. எனக்கு போட்டு கூட ட்ரெஸ்ஸு. அப்போ அப்படியே சித்து இருக்கிறீங்க. நான் உன் ஒய்ஃப்கிட்ட ஏன்ட்ட இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற? என்னோடய ஒய்ஃபை மதிக்க வேணாம், அட்லீஸ்ட் பொண்ணை வச்சு மதிக்கலாம்ல. பொண்ணா யார் நீயா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் எனக்கு எடுத்துட்டேன் மானம் போயிடுச்சு அத்தனை பேருக்கு மாதிரி சொன்னீங்க. நீ எல்லாம் பொண்ணாடி ஃபஸ்ட்டு ஒத்துக்கிறேன் தப்பு. ஆனால் அதுக்கு வாயில் பச்சையாக வந்துடும். அவரு ட்ரெஸ்ஸை அவரு அப்படி சொல்லிக்கிட்டே வர வேணான்ட்டு அப்படி சொல்லி பண்ணி போகிறீங்க. ஒரு சோஃபாலே படுக்க வச்சு எங்கேயும் பேத்துக்கு இன்டென்ட்டாக இருக்குது. அதுவுமே ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணுறாரு. நல்லா சுத்தமாக வேறே பண்ண முடியல, அந்தளவுக்கு பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி டேஸ் போயிருக்கு உங்களுக்கு. ஏன்னா மார்னிங் வந்துட்டு போட்டு ஃபுல்லாக அடிப்பார். நைட் ஆனால் வந்துட்டு அவர் அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுவார், மென்டலாக அப்யூஸ் பண்ணுவார். அந்த ரேப் பண்ணி மேட்ச் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா, அதை சொல்லி காமிச்சு உங்களுக்கு ரொம்ப ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுவார், மென்டலாக அப்யூஸ் பண்ணுவார். ஸோ இப்போ அது எல்லாத்தையும் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க.
நான் பண்ண அந்த ஒத்த தப்பால் இன்றைக்கி என் வாழ்க்கையே போச்சு. நான் காதலிச்ச பாவத்துக்கு என் வாழ்க்கை போச்சுன்னு எனக்கு தெரியும்ட்டே. வயிற்றில் வளர குழந்தை என்ன டீ பண்ணுச்சு. இது அவன்கிட்ட சொல்லக்கூட இல்லைங்க. எப்படி சொல்லக்கூட நினச்சாலே பதறுத்துட்டே முடியலட்டே. இதையும் நான் தப்பாக பேசுவேன், அபார்ஷன் பண்ண சொல்லிட்டு சத்தியமாக என்னால் தாங்க முடியாது. ஒயன் நீ அப்படி யோசிக்கிற அப்படின்னு இருக்காது. நம்ம மேலே தான் இருக்காது வெறுப்பு. அவர் குழந்தை மேலே அவரே வெறுப்பை காமிப்பாரா? அதெல்லாம் மாட்டார். ஆயிரம் இருந்தாலும் இது அவரோட குழந்தை. அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டார். இப்படி மாதிரி சொல்லி நீங்களே வந்து உங்கள் மனசை தேடிக்கிங்க. ஆக்சுவலி உங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 months ஆகி அந்த 3 months நீங்கள் பட்டாத வேதனை படாத கொடுமை இல்லை, எல்லாமே பட்டாச்சு. இனிமேல் வந்துட்டு உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. ஸோ நீங்கள் 3 months ஆகி இப்போ வந்துட்டு நீங்கள் 1 month ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. அதாவது வந்துட்டு ஒரு 1.5 month 2 months அந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ இன்னும் ஒரு 2 weeksலாம் வந்துட்டு அவங்களோட பர்த்டே. ஸோ பர்த்டே அன்றைக்கி அவர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, எதுவுமே பேசாமல். ஸோ ஆஃப்டர் 1 week அதே மாதிரி தான் போகுது. அவர் டெய்லி வருவார், உங்கள் ஏதாவது சொல்லுவார், திட்டுவார், அடிப்பார், இல்லை அப்யூஸ் பண்ணுவார், இதே மாதிரி தான் போகுது. ஸோ ஆஃப்டர் 1 week இப்போ அந்த 1 weeக்கில் வந்துட்டு உங்களோட நடவடிக்கை ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது. நல்லாவே தெரியுது டேக்கு. என்னன்னா அவருக்கு பர்த்டே பார்ட்டி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக இருக்கீங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்கா. ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் காண்டாக்டெல்லாம் வந்துட்டு உங்கள் மொபைல் எடுக்கும்போது ஒரு கோவம் வந்து ஒரு நாள் வந்துட்டு பார்க்குறாரு. அவரோட ஒரு ஃப்ரெண்ட் இருந்து உங்களுக்கு கால் வருது. அதை எடுத்து ஹலோ டே மச்சான் நான் தான்டா. டே உனக்கு ஏதாவது பேசுனா எனக்கு கால் பண்ணு, தொட்டு என் ஒய்ஃப் கால் பண்ணேன் சொல்லிட்டு அவர் கோவத்தில் கட் பண்ணிட்டார். என்ன சொல்கிறாங்க கேட்கல, கட் பண்ணிட்டு ஏய் அக்னி டே ஏண்டி உனக்கு என்னடி நான் ஒருத்தன் பார்த்ததா? டே இல்லை எனக்கு போல் எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸில் பேசிகிட்டு இருக்க? டே என்னட்டே பேசிகிட்டு இருக்கீங்க? ஏய் மூடி ஃபஸ்ட்டு. இல்லை நீ என்ன மாதிரி கேரக்டர் நீ? ஒருத்தன் போனால் ஒருத்தன் வேணுமா? என்ன இந்த ஒரு நேரமாக எதுவும் பண்ணாதனால குழு விட்டு போச்சா? சொல்லி டே என்னட்டே பேசிகிட்டு இருக்கீங்க? டே உன் ஃப்ரெண்ட்ஸ் சி ஃப்ரெண்ட்ஸ்லையும் எல்லாம் பழுத்து வந்தனே. அந்த வயசில் ஏன் ரேப் பண்ணேன்னு சொல்லி போஸ்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே நீ எல்லாம் பேசவே கூடாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன டிப் பேசுகிறீங்கன்னா வாய முடி. என்ன இவன் பண்ணானா இல்லை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டியா? நிறுத்துங்க, இன்னும் ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாம் நான் ஒத்துக்கிறேன், தப்பு தான். நீங்கள் ரேப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி மேட்ச் பண்ணி தப்பு தான். ஆனால் அதுக்காண்டி எவ்வளோ நாள் எப்படி டார்ச்சர் பண்ண போகிறீங்க? சாக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன பேச சொல்லி அப்படியே போகிறவங்க கையை வச்சுட்டு கையை விடுங்க கையை விடுங்க. என்ன அவ்வளோ திமிரு? என்னடி என்ன திமிரு காமிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பொல்லின்னு ஒரு கணக்கு வளைய. அது நீங்கள் அதுக்கு மேலே பொறுக்க முடியலங்க. இப்போ என்ன பண்ணாலும் பொறுத்துருப்பீங்க. அவங்களோட கேரக்டர் தப்பாக பேசாதீங்க. உங்களை சுத்தமாக பொறுக்கவே முடியல. அவர் கையை தட்டி விடுறீங்க. நீங்கள் அவரோட கையை வந்துட்டு பிடிச்சி தட்டி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு போகிறீங்க. அவருக்கு சரியான கால் ஆச்சு. அது உங்களை வந்து அடிக்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் வந்துட்டு டப்புன்னு கால் வந்திருக்கும். இப்போ வேறு ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஸோ அங்கேருந்து கால் வரும். சரி சொல்லிட்டு ஒர்க் சும்மா கிளம்பி போயிட்டார். இப்போல்லாம் ஒன்றும் இல்லை, ஒர்க் தான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அவர் ஒர்க் கிளம்பி போயிட்டார். ஆனால் நீங்கள் அந்த ரூமுக்கு வந்தவங்க உங்களுக்கு சரியான கண்டாச்சு. நம்ம லவ் பண்ணவங்களுக்கு நம்மளால தாங்கிக்கலாம். ஆனால் நம்ம லவ் பண்ணவங்க நம்மளே தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னா அதை எப்படி தாங்கிக்க முடியும்? அதனால் வந்துட்டு நீங்கள் கொலைக்காலில் வந்துட்டு போகிறீங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு ஃபுல் ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணுறீங்க. இதுக்குமே நான் உங்க கூட வாழ முடியாது. எப்போ என்னையே சந்திக்கப்பட்டு இதுக்கப்புறம் நான் கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணுறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 1 month அப்புறம் சரி ஓகே நம்ம ட்ரெஸ்ஸே போட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவரே வந்து கொஞ்சம் பாவப்பட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஆனால் 1% கூட உங்கள் மேலே லவ் இல்லை அவருக்கு. அதையும் தாங்கி தான் இங்கே இருந்திருப்பீங்க இந்த 3 months. ஆக்சுவலி 4 months ஆக போகுது. ஸோ நீங்கள் வந்து 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ 4 months ஆக போது இந்த 4 மாதமாக எல்லாத்தையும் தாங்கி தான் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களால் முடியல. நான் வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸஸையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பாட்டு கிளம்புறீங்க. ஸோ அப்போயே வந்துட்டு ஒரு நோட்டு எழுதி வைக்கிறீங்க. இங்கே பாரு என்னால் இதுக்கப்புறம் முடியாது. உங்க கூட நான் எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அட்ஜஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் என்னட்டே பண்ண சொல்கிறேன். ஆனால் எப்போ நீ என்னோடய கேரக்டர் சந்தேகப்பட்டியோ இது வாழ்க்கை முழுக்க போகாதுட்டே. ஒரு அந்த சந்தேகப்பட்ட பார்த்தியா, இது வாழ்க்கை முழுக்க மட்டும் போகாது. உங்களோட சந்தேகமும் மாறாது. உங்கள் கூட என்னால் இதுக்கப்புறம் வாழ முடியாது. லவ் ஃபுல்லாக அப்படின்னா அப்படியாவது லவ் வந்துச்சுலாம். ஆனால் சந்தேகப்பட்ட அப்படின்னா இது சந்தேகம் மாறே மாதிரி என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நோட்டில் எழுதி வச்சுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன தோணுச்சோ தெரியல, அந்த ட்ரெஸ்ஸஸ் கூட எடுக்கல. ஏன்னா அவன் வாங்கி கொடுத்தது விட்டு போகணுமா நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தோணுதா. அந்த ட்ரெஸ்ஸஸை அங்கேயே வச்சுட்டு வெறும் இப்படியே கிளம்பிட்டீங்க. எதுவுமே இருக்காமல் ஆக்சுவலி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ அப்படியே வெறும் கிளம்பிட்டீங்க. அந்த டெஸ்ட் கார்டு கூட நீங்கள் எடுக்கல, ஓகேங்களா? ஸோ அப்படியே கிளம்பிட்டீங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ எங்கே போய் உங்களுக்கே தெரியல. அப்படியே நீங்கள் கால் போன போக்கில் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு ஈவினிங் போல் ஈவினிங்க்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நைட் ஆகிடுச்சு. ஸோ நைட் மாதிரி வந்து பார்க்குறாரு. வீட்டில் நீங்கள் இல்லை, எங்கே போய் தோன்றாலும் தெரியல. சார் நீங்கள் எப்போ பார்த்தா ரூமில் உட்காந்து அழுகுறது தானே வேலை இருக்குது. அக்னி
அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறாரு. வீடை தேடி பார்க்குறாரு, எங்கேயுமே இல்லையா. ஐயோ அப்போ தான் பதட்டமே ஆகுது. வீடு ஃபுல்லாமே தேடிட்டாரு, எங்கேயுமே இல்லை. ரூமில் வந்து பார்க்குறாரு, ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணியிருக்கு. ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியிருக்கு, ஆனால் எட்டு போகல. எங்கேயாவது போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி முற்றி அந்த ரூமை பார்க்குறாரு. நீங்கள் அப்போ தான் அந்த நோட் பார்க்குறாரு. இல்லைடே, நம்ம எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறோம், போனால் போய் தொலைட்டோம், நமக்கு என்ன தேவையா. இல்லைடே நீ சில்லர், இது இப்போ தான் வந்துட்டு நம்ம தலை விழுந்துச்சில்ல, அப்புறம் ஹாப்பியாக இருக்கு அப்படிமா சொல்லிட்டு போகிறா. அவருக்கு ஏதோ உறுத்திட்டே இருக்குது. ஹாப்பியில் அப்படியே படுத்துட்டார். நைட்டு எதுவுமே வந்துட்டு யோசிக்க அப்படியே போய் படுத்துட்டார். தூக்கம் வரலனாலும் ஏதோ ஒன்று உறுத்திட்டே இருக்கும். அப்படியோ அவரே அறியாமல் தூங்கிட்டார். மார்னிங் வந்து வாஷ்ரூம் வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்து பார்த்தா அங்கே நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ டெஸ்ட் கார்டு இருக்குது அங்கே தான். இதை வந்துட்டு இவ்வளோ நாளாக அவர் பார்க்கல. இப்போ வந்துட்டு சும்மா அப்படியே எதர்ச்சியாக வந்துட்டு பார்த்துருக்காரு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அக்னி? ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? அது என் குழந்தை வயிற்று சுமந்துட்டு இருக்காளா? அது தெரியாமல் அவளை வீட்டை விட்டு போகட்டு நீ இப்போ எங்கே போயிருப்பா? இப்போ நான் எங்கே போய் அவளை தேடுறது? தப்பு பண்ணிட்டே ஆயிரம் தான் நம்ம குழந்தைட்டே தப்பு பண்ணிட்டேடா அவனுக்கு தோணுதான். அவர் ஃபுல்லாக தேடுறாரு. கார் எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் தேடுறாரு. அந்த ஊர் முழுக்க தேடிட்டாரு, எங்கேயுமே இல்லை. அவருக்கு மனசே உடஞ்சிருச்சு. எங்கே அக்னி போன வந்துரு அக்னி, நான் முடியாத அக்னி, நீலாம் வாழ எனக்கு புரிஞ்சிருச்சு அக்னி, சாரி அக்னி, ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் அக்னி சொல்லிட்டு அவர் போதும் பைத்தியம் மாதிரி கத்துறாரு. ஆனால் இப்போ வந்து என்ன யூஸ், கண்ணு கட்டுறதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிட்டீங்க. ஸோ நீங்கள் இல்லை, நீங்கள் வந்துட்டு இல்லை அது அப்படிங்கிறத அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஆனால் வந்துட்டு அவருக்கு நீங்கள் எப்படின்னா தோணுது, செம்மையாக ரூட்டில் நின்று அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு மனசை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். இப்படியே வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ 1.5 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கலான்டா. இப்போ வந்துட்டு வந்துட்டு சேம் டீச்சராக தான் இருக்கார். பட் எந்த ஒரு பொண்ணும் அவருக்கு பிடிக்கல. அதுக்கப்புறமா மார்னிங் எழுந்தா நீங்கள் எப்போயும் ஃப்ரெண்ட்ஸ் காஃபி கொடுக்குறது இதெல்லாம் தோணுது. அவர் திட்டிகிட்டே இருப்பார். ஆனால் இப்போ அவர் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறாரு. உங்களோட லவ்வையும் சேர்த்து மிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க, பெண்ணாக நீங்கள் எதுவுமே அவருக்கு தெரியல. அவரால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. ஸோ அப்படியே வந்துட்டு இப்போ இந்த 10th 12th வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் இருக்கு இல்லையா, பப்ளிக் எக்ஸாம் அப்போ வந்துட்டு அதர் ஸ்கூலுக்கு வந்து போவாங்க இல்லையா டீச்சர்ஸ்லாம், ஹால் கண்டிஸ் அந்த மாதிரி வந்துட்டு அவரும் வந்துட்டு வேறு ஸ்கூலுக்கு போகிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பொண்ணு வந்துட்டு வந்து இடிச்சிருது அவரை. ஏய் பார்த்து போகணும் அப்படி மாதிரி சொல்லும்போது அவர் இப்போ திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்கிட்டே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அக்னி, அது அக்னி தானே வச்சுட்டு ஒரு பக்கம் அவருக்கு பண்ணி ஒரு டவுட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நிறைய தடவை இல்யூஷன் மாதிரி தான் வந்திருப்பீங்க நீங்கள். அக்னியான்னு சொல்லி எங்கே போனாலும் அக்னின்ட்டு அதுவும் நிறைய தடவை நீங்கள் அவருக்கு இல்யூஷன் மாதிரி தான் வந்திருப்பீங்க. ஸோ அவருக்கே டவுட் ஆகிடுச்சு, இது அக்னியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே கிட்டே வந்து பார்க்குறாரு. அக்னி அப்படிங்கிறாரு. என்ன சொல்லி திரும்ப நீங்கள் தேங்காய் பார்த்தோன்னா உங்களுக்கு அப்படியே ஷாக்கு. அப்படியே நீங்கள் ஃபோர்ஸாக நின்ட்டீங்க. பக்கத்தில் ஸ்டூடெண்ட் மேம் அப்படின்னு சொல்லி தட்டுறா. நீ கிளாஸ்க்கு போ, நான் அங்கே வந்து மொத்தத்தை பேசுகிறேன். ஓகே மேம், தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். நீங்கள் அப்படியே ஃபோர்ஸாக நின்று டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அதுக்கப்புறம் தட் இஸ் நத்திங் அப்படி தான் உங்களுக்கு தோணுது. ஸோ அப்படி வந்துட்டீங்க. அக்னி இல்லை அக்னி பண்ண தப்புன்னு புரிஞ்சுட்டாங்க. நீ ப்ளீஸ் அக்னி வா அக்னி நீ ஒர்க் போறியா அக்னி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை பிடிக்காது. ஆக்சுவலி நீங்களும் வந்துட்டு ஏன்னா நீங்கள் 12th தான் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஸோ வந்து ஏதோ ஒரு கரண்ட் ஸ்கீம்ஸில் பண்ணி இந்த ஒர்க் மட்டும் வாங்கியிருப்பீங்க. இந்த டீச்சர் ஒர்க் மட்டும் வாங்கியிருப்பீங்க. ஆனால் ஹை கிரேட் டீச்சராக இல்லை, ஜஸ்ட் ஒரு ப்ரைமரி ஸ்கூல் டீச்சராக தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எப்படியோ வாங்கிட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் வச்சு எப்படியோ கையில் காலில் விழுந்து வாங்கிட்டீங்க இந்த வேலையை. அதுவும் வந்து ரொம்ப லோ சேலரி தான் உங்களுக்கு, ரொம்ப லோ சேலரி. 12th கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் 12th சர்டிஃபிகேட் உங்கள் அப்பா வந்து இப்படியே வாங்கி கொடுத்துட்டாரு. அதே மாதிரி உங்கள் அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஒர்க்கையும் வாங்கிட்டீங்க. உங்கள் அப்பா வீட்டில் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு அங்கே அப்பா வீட்டில் போய் இருக்கிறதுக்கு தோணல. ஸோ நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க. ஆனால் இந்த ஒர்க் மட்டும் உங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் உங்களோட இண்டிபெண்ட்டாக நீங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கிறீங்க. குழந்தை செலவாட்டும் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க. அவருக்கு வந்துட்டு அப்போ தான் அந்த குழந்தை ஸ்ட்ரைக் ஆகுது. அதையும் நம்ம குழந்தை மிஸ்டேக்டையா, உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அண்ட் அது என்னோடய குழந்தை. நான் 10 மாதம் என் வயிற்றில் சுமந்து பெற்ற குழந்தை. அந்த குழந்தைக்கு உங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அப்படின்னு இல்லை அக்னி, எனக்கு புரியுது அக்னி, ரொம்ப தப்பு பண்ணிட்டு மன்னிச்சிருந்தீங்க. நீங்கள் எதுவுமே காதை கூட வாங்காமல் நீங்கள் பாட்டு போயிட்டீங்க. எக்ஸாமும் முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கூலும் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. அவர் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டாரு. ரொம்ப கட்டுப்பாயிடுச்சு. வண்டி அப்படியே நிறுத்திட்டு, மிஸ்டர் உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, இதுக்கு எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க,
அக்னி நீ எப்படி இங்கே ஒர்க் பண்ணுறாது? இங்கே பாருங்கள், அது என்னோடய பர்சனல் உங்கள்கிட்ட சொல்லணும் முடியாது. எந்த ஒரு அவசியமும் எனக்கு இல்லை. ஜஸ்ட் கெட் லாஸ்ட் அப்படிங்க. எனக்கு புரியுது அக்னி, தயவுசெய்து மனுஷன் இது ரோடு கூட பார்க்கல. நீ காலுக்குள்ள சிறப்பு கழட்டி அடியுது, நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா நீ இல்லாமல் நினைக்க முடியாது. தயவு செஞ்சு இப்போ குழந்தையாச்சும் கண்ணிலையாச்சும் காட்டி, அது ஏன் குழந்தை அப்படிமா சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. ஆனால் அவருக்கு கண்ணே கலங்கிச்சு. படையே வராது. நீங்கள் வீட்டுக்குலாம் போகல. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பேபி சிட்டிங்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு போயிட்டு உங்கள் குழந்தைய வாங்கிக்கிறீங்க. குழந்தைங்களாம் பார்த்துப்பாங்க இல்லையா, ஸோ அங்கே போய்ட்டு உங்கள் குழந்தைய வாங்கிக்கிறீங்க. குழந்தை வந்து இப்போ 1 வயசு ஆயிடுச்சு. 1 வயசு ஒரு 2-3 மந்த்ஸ் அது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைய வாங்கிட்டு வரீங்க. அவர் பார்க்குறாரு, அது ஜஸ்ட்டு ஒரு வயசு குழந்தைங்கும்போது நடக்க கூட தான் செய்யும், பேச கூட செய்யாது. ஓரளவுக்கு தானே நடக்கும். அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா அது அவரோட குழந்த. அது வந்து பாய் பேபிடா. ஸோ அவரோட குழந்த கண்ணெல்லாம் என்னோடய குழந்தை கிட்ட நின்று பார்த்துட்டு கையால் கூட தொட முடியல அப்படிங்கிற ஒரு வரைக்கும் அவர்கிட்ட அந்த குழந்தை கூட நீங்கள் டப்புன்னு குழந்தைய தூக்கிட்டீங்க. ஏன் குழந்த என்கிட்டயோ இல்லை என் குழந்தைகிட்டையோ நெருங்கணும்னு பார்க்காத அக்னி. அக்னி எனக்கு தெரியும், நெருப்புடா, எரிச்சிருவேன், போயிடு அக்னி, ப்ளீஸ் அக்னி, மன்னிச்சிருப்பேன். என்னது டே வேணாம் டே, ரோடுன்னு பார்க்குறேன், வேண்டாம் என்ன சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஸ்கூல் எடுத்து கிளம்பிட்டீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. அவர் அப்போயுமே ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் வீட்டில் போய்ட்டு நீங்கள் பாட்டுக்கு டோரை லாக் பண்ணி ஸ்க்ரீன் விண்டோ எல்லாத்தையும் சாத்திட்டீங்க. எல்லாத்தையும் சாத்திட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே நைட் ஆகிடுச்சு. அவர் அந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர அதே இடத்துல நின்றுருக்காரு. நீங்கள் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு ஸ்க்ரீனை மட்டும் விளக்கி விளக்கி பார்த்துட்ருக்கீங்க. அதை அவருமே நோட்டீஸ் பண்ணுறாரு, அங்கேயே நின்றுருக்காரு. ஸோ நைட் ஆகிடுச்சு. நீங்களும் சாப்பிட்டீங்க, குழந்தைக்கும் வந்துட்டு ஃபீட் பண்ணிவிட்டு குழந்தைய தூங்க வச்சிட்டிங்க. ஸோ நீங்களே போய் படுத்துட்டீங்க. ஒரு 11:30க்கு மேலே மழை பெய்யுது. சரியான மழை. எங்கள் வீட்டு மழையில் உங்கள் வீட்டு மழையில் அப்படி ஒரு மழை பெய்யுது. நீங்கள் பார்க்குறீங்க, இடி மின்னலோட இருக்கவும் நீங்கள் லைட்டாக முழிச்சிட்டு பார்க்குறீங்க. கண்ணெலாம் தேய்ச்சிட்டு அப்படியே போய் விண்டோ திறந்து பார்க்குறீங்க. அங்கேயும் நிற்கிறாட்டே, ஒரு இன்ச்சு கூட அசையல. அவர் நிற்கிறது மரத்துக்கு அடியில். மரம் இருக்கும், அங்கே மரத்து பக்கத்தில் நின்றுருக்காரு. இடி மின்னல் அடிக்குதா உங்களுக்கு கொஞ்சம், உங்களை அறியாமையே வந்துட்டு நீங்கள் டக்குன்னு கீழே ஓடுறீங்க. ஓடி போய் டேயை பிடிச்சி இழுத்துட்டு, அறிவு இருக்கா உங்களுக்கு, இடிக்குமா மரத்தை பிடிச்சி நிற்கலாமான்னு சொல்லிட்டு டேயை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வீட்டில் தள்ளியிருப்பீங்க. அடி நீ எனக்கு அறிவில்லை தான், அறிவில்லாதனால தான் கையில் கிடச்ச வயிறை தட்டிட்டேன்டி. இங்கே பாருங்கள், என்னால் ஒரு உசுறு போக வேண்டாமே அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் இப்போ உங்களை இழுத்தேன், அங்கேருந்து கூப்பிட்டு வந்தேன். அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை. தயவு செஞ்சு நாளைக்கு மார்னிங் மீது கிளம்புங்க. என்னோடய லைஃப்லேயோ என் பையனோட லைஃப்லேயும் மறுபடியும் வராதிங்க. ஏன்டி இப்படி பண்ணுறேன், புரிஞ்சுக்கோடி, மன்னிச்சிருடி, எல்லா தப்பையும் உணர்ந்துட்டடி, ப்ளீஸ்டி, இப்படி மட்டும் பண்ணாதடி, எனக்கு வேணுடி, நம்ம பாப்பாவும் வேணுடி. அவர் ஒரு இடத்துல முட்டி போட்டாருங்க, கால்ட்டு எழுந்திரிடே, உன் கையை அவங்க முட்டி போட்டு நின்று உன் கையை முடியாது, புரிஞ்சுக்கோ. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், ஒத்துக்கிறேன். அது ஏன் புள்ளடி, என் பிள்ளைய தொட்டு கூட பார்த்ததுடி, பிறந்தது 1 வயசு ஆகுது கண்ணில் காமிக்கிறேன். இப்போ வரைக்கும் அவனை தொட்டு பார்க்கலடி. ஒரு அப்பாவை எனக்கு எவ்வளோ வலிக்கும் யோசிச்சு பாருடி, மன்னிச்சிரு அப்படி. உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் அப்படியே அந்த கண் கலங்குறதோட இங்கே பாருங்கட்டே, உங்களுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, அது ஏன் குழந்தை, இது போகிறீங்களா, ஏன் இப்படி பண்ணுற, புரிஞ்சுக்கூடி அப்படிங்கிறாரு. இங்கே பாருங்கள், அங்கே அங்கே ரூம் இருக்குது, ஸோ அங்கே போங்க, போய் தலையில் தோட்டிட்டு படுத்துட்டுங்க, மார்னிங் எஞ்சி போயிருங்க அப்படிமா சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க. ரூம்குள்ளே போயிட்டு செம்மையாக அழுகுறீங்க, கதறி கதறி அழுகுறீங்க. ஏன்னா அவர் அவ்வளோ தூரம் கெஞ்சது ப்ளீஸ் பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்கவே முடியல. உங்களுக்கும் இருக்கும் இல்லையா, அது என்னன்னா அவரோட பையன், அவரோட வாங்கவும் தொட்டு கூட பார்க்க முடியும்போது அவர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கேட்குது, அழுகுறீங்க செம்மையாக. இப்போ கூட நீ குழந்தைக்காதுன்ட்டே வந்திருக்கேன், எனக்காக வரல. நான் வேணாம் போது நான் பார்த்த குழந்தை மட்டும் எனக்கு எதுக்கிட்டே, அது என் கூட இருக்கட்டும், அதையும் நான் வந்து பார்த்துக்கிறேன். நான் மட்டும் போதுண்டா சொல்லலாம், அம்மா மட்டும்தான் உனக்கு, எப்பயுமே அப்பா இல்லை அவன் சொல்லிட்டு நீங்கள் குழந்தைகிட்ட சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கீங்க. என் குழந்தை தூங்குது, அது பீஸ்ஃபுல்லாக நான் தூங்கிட்டு இருக்கு. ஸோ தூங்கிட்டு இருக்க குழந்தைய பார்த்து நீங்கள் பாட்டுக்கு பேசிவிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கீங்க. ஆனால் அங்கே டே வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ அவர் ரூமுக்கும் போகலை. அவர் ரூம் போய் ஜஸ்ட் தலையை மட்டும் வச்சுட்டு வந்து பார்க்குறாரு. உங்கள் ரூம் வந்து லைட்டாக அங்கே அழுவ சத்தம் கேட்குது, ரொம்ப கிட்ட வந்து பார்க்குறாரு, லைட்டாக அழுவ சத்தம் கேட்குது. ஸோ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்டு நீங்கள் டப்புன்னு கண்ணு தொடச்சிட்டு என்ன வேணும் அப்படி புரிஞ்சுக்கோடி, டே வெளியே போங்க அக்னி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கொடி, பண்ணதெல்லாம் தப்பு தாண்டி, ஆனால் அதுக்காண்டி எவ்வளோ தூரம் பனிஷ்மெண்ட் பண்ணாதடி. நான் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டேன்டி, எனக்கு புரிஞ்சுக்கொடி. இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கோங்க, இல்லை போங்க. அப்படியா, ஓகே,
நீங்கள் சொல்ல கிட்ட வராது. எது கிட்ட தள்ளிடுங்க. ஏன் வேணாம் நம்மளோட ஃபீலிங்ஸே இல்லையே, அப்புறம் என்ன? டேய் சீப்பாக இருக்குது தள்ளிப்போங்க. சீப்பாக இருக்கா? என்னம்மா சீப்பாக இருக்குது அப்படிமா சொல்லிட்டு உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸில் வந்து எதுவுமே பண்ணல. ஜஸ்ட்டு நீங்களும் வந்துட்டு அவரை கையை பிடிச்சி இழுத்து வந்திருக்கும் போது நீங்கள் மழையில் நனைஞ்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அவர் கை வச்சுக்க டவலை வச்சு உங்கள் ஹேரை மட்டும் தொட்டிடுறாரு. எதுவுமே பண்ணல. இங்கே அப்படியே கண்ணு மட்டும் இருந்திருப்பீங்க. பொறிச்சா கிஸ்தாடி கூட கண்ணை மட்டும் இருப்பீங்க. அவர் வந்து இந்த நக்கலாக பார்த்துட்டு ஓய் அப்படிங்கிறாரு. நீங்கள் எப்படி கண்ணை வந்து பார்க்குறீங்க? ஆசை தாண்டி, நான் கிஸ் அடிப்பேன்னு நினச்சியா? சி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு தள்ளி விடுறீங்க அவரை. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்குடா. ஆனால் வந்துட்டு என்னென்னா அவர் நம்ம தப்பாக பேசிட்டார் அப்படிங்கிற ஒரு இது மட்டும்தான். இப்போ அழுதப்போ உங்களால் சுத்தமாக தாங்க முடியல. நீங்களே ரூமில் வந்து அழுதிங்களே. ஸோ உங்களுக்குள்ளேயே ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ லைட்டாக சிரிக்கிறீங்க. அதோட நோட்டீஸ் பண்ணாத மாதிரி சிரிக்கிறீங்க. பட் அவர் பார்த்துட்டு ரைட்டே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நீ எனக்கு புரியுது நாளைக்கே இங்கே பாரு நீங்கள் வந்ததுக்கப்புறமா அடுத்த நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி அடிக்க சொல்லணும்னு நினச்சாங்க. எவ்வளோ தூரம் என் மேலே வச்சுருப்பேன். ஐம் சாரி டி, உனக்கு பேசியிருக்கக்கூடாது தான். ஆனால் எனக்கு ஒர்க் ப்ரெஷர் ஏதோ ஒரு ப்ரெஷர் நான் பேசிட்டேன். எனக்கே தெரியல. நான் கோவம் இங்கே வாய் அனுப்பிச்சு இங்கே சொல்லிட்டு உங்கள் கை வச்சுருக்கிறேன். இங்கே பாரு, நான் கோவப்பட்டாலோ சந்தோஷப்பட்டாலோ இல்லை கஷ்டத்தில் இருந்தாலும் அது எல்லாத்தையும் காமிக்கக்கூடிய ஒரே உறவு நீ மட்டும்தான். நீ பொண்டாட்டி மட்டும்தான். எனக்கு அப்பா அம்மாவோ இல்லை யாருமே இல்லை. நீ மட்டும்தான் இருக்க. அப்படி இருக்கும்போது என்னோடய கோபம் கஷ்டம் துக்கம் எல்லாத்தையும் உன்கிட்ட மட்டும்தான் காமிக்க முடியும். ஏன்னா நீ எனக்கானவங்கிற அந்த உரிமையை தாண்டி உன்கிட்ட எல்லாமே காமிச்சிட்ருக்கேன். புரிஞ்சுக்கோ அப்படி. ஐம் சாரி டி. உங்களால் அதை அவரை எனக்கானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உங்களால் தாங்க முடியாமல் பிரேக் டவுனாக அழுகுறீங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக இந்த அந்த ஒத்த லவ் கிட்டத்தட்ட வந்துட்டு நீங்கள் 7th லவ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இத்தனை வருஷமாக அந்த ஒத்த லவ்க்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. பிரேக் டவுனாக செம்மையாக அழுகுறீங்க. அவருமே பக்கம் அழுகிறாரு. அதுலேயே வந்து அது பாரு, அந்த பாப்பா மேலே சத்தியமாக சொல்கிறேன் உன்னை நான் எப்பயும் விட மாட்டேன். இனிமேல் விட்டு போக மாட்டேன். சாரிடி அப்படின்னு சொல்லி வந்து அப்படின்றாரு. நீங்களும் செம்மையாக கதறி அழுவீங்க. சாரிடி நீங்கள் எப்படி சாரி சொல்கிறேன்? நான் தாண்டி சாரி சொல்கிறேன். நான் தான் சொல்லணும். ஒரு வருஷமாக குழந்தை பிறந்ததுக்கு அவங்களுக்கு காட்டவே இல்லை. அந்த குழந்தை முகத்தை கூட நீங்கள் பார்க்கல. இல்லடி நான் பிறந்ததுக்கு எல்லாத்துக்குமே தேவை அவங்க சொல்லிட்டு 2 பேரும் மாறி அழுதுட்டு அப்படியே பாசத்தை பொழுதுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி அழுதுட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க குழந்தை அழுக ஆரம்பிச்சிருக்கா. ஸோ நீங்கள் ஏஞ்சி பார்த்துட்டு பாப்பா அழுக ஆரம்பிச்சிட்டான், போய் தூக்கு அப்படிங்கிறாரு. அவரும் இன்னும் அப்படியே கண்ணை உடச்சிட்டு போய் பாப்பாவை தூக்குறீங்க. வெளியே போகிறீங்களா? ஏன்? இல்லை பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணணும். ஏன் எனக்கு ஒரு வயசு ஆச்சுடி. ஸோ வாட்? ஏன்டி ஒரு வயசாக நீயே ஃபீட் பண்ணிட்டுருக்க? ஆமாம். அப்போ காலையில் அங்கே பேபி சென்டரில் ஆமாம் விட்டேன்தான். ஆனால் நான் வந்துட்டு ப்ரெஸ்ட் மில்க் பம்ப் பண்ணி குடிச்சிட்டு கொடுத்துருவேன். அவங்க தான் அதை கொடுப்பாங்க. பாப்பாவுக்கு நான் பவுட்ரு மில்க்லாம் தரமாட்டேன். நீங்கள் பாப்பாவா தம்பியா? தம்பி. அப்போ ஏன் பாப்பாங்கிற? வெளியே போங்க ஃபஸ்ட்டு. முடியாது. என்ன பண்ணுங்க? என் பொண்டாட்டிடி அப்படியே கொடு. இது ஒருத்தர முடியாது. வெளியே போங்க. முடியாது, போக முடியாது. விளாடாதீங்கட்டி. பாப்பா அழுவுது. பாப்பாவா தம்பியா? எனக்கு பாப்பா தான். வெளியே போங்க. எனக்கு நீயே ஒரு பாப்பா, உனக்கு ஒரு பாப்பாவா? சரி, எப்படி இந்த ஃப்ராட் பண்ணி எப்படி உனக்கு டீச்சர் வேலை எப்படி கொடுத்தாங்க? நீ 12th கூட முடிக்காதவாச்சு. ஆமாம், எங்கள் அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி வாங்க. அது ஆக்சுவலி வந்துட்டு ஸ்கூலோட பிரின்சிபல் வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு. ஓகேங்களா? அதனால அவர் கேட்டனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்டி டீச்சிங் மட்டும் கொஞ்சமாச்சு நாலேஜ் வேணும்டி. எப்படி யார் சொன்னால் டீச்சிங் பண்ணுவேன்? நான் ஜஸ்ட்டு சும்மா இந்த ப்ரைமரியில் இந்த எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ரேஞ்சு தான். அது கூட எனக்கு தெரியாதா? 12th முடிச்சிருக்கேங்க. 12th பிடிக்கல, பாதி டிஸ்கண்டினியூ எல்லாம். போங்க ஃபஸ்ட்டு வெளியே போங்க. பாப்பா அழுவுது. கோவம் வருது மேடம்க்கு? போக முடியாது. விடாதீங்க, வெளியே போங்க. முடியாதுடி. போய் சொல்லுங்க. இங்கே சொல்லி கேட்டேன். தெரிஞ்சு போச்சு அவர் வெளியே போவான்னு சொல்லிட்டு. ஸோ அவர் முன்னாடியே வந்துட்டு ஃபீட் பண்ணுறீங்க பாப்பாவுக்கு. அவர் அப்படியே உங்கள் செஸ்டே பார்த்துட்டுருக்காரு. அப்படி பார்க்காதீங்க, பாப்பாவுக்கு வயிறு வலிக்கும். நான் பாப்பா பார்க்கலையே. பாப்பா குடிக்கிறதையும் பார்க்கல, அது குடிச்சிட்ருக்குல்ல அதை பார்க்குறேன். சி எப்படி பேசுறீங்க? சீயா? என்னடி சி? என்னடி சி? கிட்ட வராது. தள்ளிடுங்க. ஓகே பாப்பாவுக்கு பால் கொடுத்து முடி. அப்புறம் நம்ம ஒன்றும் இல்லை,
ஆனால் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ பொண்ணாட்டி சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஷை ஆகிடுச்சு, நீங்கள் திரும்பி உட்காந்துட்டு அவர் சிரிச்சுட்டு விட்டார். ஸோ திரும்பி உட்காந்து பாப்பாக்கு பாலாம் கொடுத்து முடிச்சுட்டு தூங்க வச்சிட்டிங்க. அப்படியே தூங்கிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே தொட்டியில் பக்கத்தில் போட்டீங்க. நீங்கள் கொண்டு தொட்டியில் போட்ட அடுத்த நிமிஷம் அப்படியே டே வந்து உங்களை பேக் ஹக் பண்ணுறாரு. டே தெளிப்பாங்க முடியாதுடி பண்ணுறாட்டி, ஐம் சாரி, இவ்வளோ நாள் நான் பிரிஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் சத்தியமாக ஒரு செகண்ட் கூட விட மாட்டேன். டே என்ன பேசுவீங்க, தடுப்பாங்க அப்படி தாண்டி பேசுவேன், என்னடி பண்ணுவேன். டே வேணாம் அப்படிங்க. ஏன்னா அவருக்கு நெக்கிட்ட பேசுகிறாரு, கிட்ட அவர் மூச்சு காற்று அப்படியே உங்கள் நெக்கில் படுது. டே என்ன மூச்சு காற்றுக்கே மூனிங்க. அப்போ மற்றதுக்கெல்லாம் டே வேணாம் தள்ளிப்போங்க முடியாதுடி அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் நான் இதை வந்துட்டு டீட்டெயிலாக சொல்ல முடியாது. அதுக்காக என்ன நடந்தது உங்களுக்கே தெரியும். ஹாப்பி எண்டிங். இதுக்கப்புறம் வந்து டே வந்து அவங்க ஃபேமிலியோட கன்ஃபார்ம் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அக்னி வந்து மன்னிச்சு ஏற்றிருப்பாங்க. பிகாஸ் லவ் அப்படிங்கிறது அதுதானே, மறக்கிறதும் மன்னிக்கிறதும் தானே. ஸோ மன்னிச்சா ஏற்றிருப்பாங்க டேயும். ஸோ டேயும் வந்து அதுக்கப்புறமா அக்னியை புரிஞ்சுக்கிட்டு ஹாப்பியாக 3 பேரும் லைஃப்பை லீட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான்டா. இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன் ஷார்ட்டு. ஸோ இப்படிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட ரிவ்யூ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா. ஸோ அதில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் டாட்டா பாய்.